சமைச்சா என் சமையல் எல்லாரும் பாராட்டிடுவாங்கன்னு உங்களுக்கு பயம். சாப்பிடறவனுக்கு தானே தெரியும் எப்படி இருக்கு சொல்லுங்க. நம்ம சாப்பாடு இது வெள்ளை சோறு. நீங்க சொன்னீங்க எல்லாம் சாப்பிடறவங்களுக்கு தானே தெரியும்னு சொன்னீங்க. ஆமா, சாப்பிடறவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குது. சரிங்க வாங்க. நல்லா இருக்கும். இங்க வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் குழம்பு. என்னது? நாங்க எங்க பாட்டி கிட்ட சாப்பிடும் போதெல்லாம் இந்த குழம்பு சாப்பிடாம கருணக்கிழங்கு முச்சை குழம்பு. ஓ, இந்த குழம்பு மட்டும் இல்ல, சூடா இந்த மாதிரி பொரியல் அப்படியே ஒரு சைட் டிஷ் மாதிரியே வச்சு சாப்பிடலாம். இதுமா? ஐயோ. அப்புறம் வந்து வேற என்ன தெரியுமா? இது வந்து நாட்டு அவரைக்காய். நான் வாங்கியிருந்தேன் பழம் நேரத்துல இருந்து. அந்த இதுவா? ஆந்திரா. அந்த அவரைக்காய் பொரியல் இது. நாட்டு அவரைக்காய். ஓகே. நம்ம வீட்ல மெயின் டிஷ்ஷை விட சைட் டிஷ் தானே அதிகமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, சாப்பாடுலாம் கொஞ்சம் தான், சைட் டிஷ் தான் நிறைய சாப்பிடுறோம். ஓகே. முட்டை கொத்தினா? முட்டை கொத்தி இல்லப்பா, கீரையில முட்டை போட்டிருக்கேன். ஓ, கீரையில முட்டை ஊத்தி. இது முருங்கைக்கீரை முட்டை உடைச்சு போட்டு பொரியல். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே. காலையில முடிஞ்சது, இப்போ மத்தியானம் சாப்பாடு.